ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு ஷார்ட் குர்த்தி வித் ரோல்ட் அப் ஸ்லீவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 2 மீட்டர் மெயின் ஃபேப்ரிக் யூஸ் பண்ணியிருக்கேன். அதை 4 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஆன் ஃபோல்ட் நம்மளை பார்த்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் மேலே ஈவன் பண்ணுறதுக்காக ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஷார்ட் குர்த்தியோட லென்த்தை மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறப்ப உங்களோட ரெடி லென்த்தை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா மார்க் பண்ணிக்கோங்க. ஷோல்டர் மெஷர்மெண்ட்க்கு ஷோல்டர் வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே வேல்யூவை ஆர்ம் ஹோலுக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இந்த லைனில் நீங்கள் ஷோல்டருக்கு என்ன மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிங்களோ அதே மெஷர்மெண்ட்டை மார்க் பண்ணி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இதில் தான் நம்ம அந்த ஆர்ம் ஹோல் கர்வ்லாம் ட்ரா பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு உங்களோட வெய்ஸ்ட் அண்ட் ஹிப் லென்த்தை மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க்கிங்கில் லைன்ஸ் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பஸ்ட்டோட வித் உங்களோட பஸ்ட் வேல்யூவை 4ஆல் டிவைட் பண்ணி 1/2 இன்ச் ஆட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அதே தான் வெய்ஸ்ட்டுக்கும் ஹிப்புக்கும் 4ஆல் டிவைட் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி அதை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. சீம் அலவன்ஸ் நான் 1 இன்ச் கொடுத்துருக்கேன். நீங்கள் 1.5 கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் ஹிப்க்கு மார்க் பண்ண அந்த வேல்யூ ப்ளஸ் சீம் அலவன்ஸ் கொடுத்த வேல்யூ டோட்டலாக எவ்வளோ வருதோ அந்த வேல்யூவை நீங்கள் கீழே மார்க் பண்ணியிருக்க அந்த பாட்டம் லைன்லேயும் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு சீம் அலவன்ஸ் எல்லாமே கனெக்ட் பண்ணிக்கோங்க. வேஸ்ட் கிட்ட உங்களுக்கு கர்வ்டான எஃபெக்ட் வேணும்னா நீங்கள் லைட்டாக கர்வாக கட் பண்ணிக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் மார்க் பண்ண லைனில் அதோட ஹாஃப் வேல்யூவை மார்க் பண்ணிவிட்டு அதிலேருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் பேக் ஆர்ம் ஹோல் கர்வ். ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு 1 இன்ச் இன்சைட் மார்க் பண்ணிட்டு நீங்கள் மார்க் பண்ண அந்த ஹாஃப் வேல்யூவிலிருந்து ஒரு கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ மெயின் ஃபேப்ரிக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பேக் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு அது கட் பண்ணதுக்கப்புறம் அதை செப்பரேட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் பேக் பார்ட்க்கு நெக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் ஸ்ட்ரிப் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதுக்கு நெக் வித் மார்க் பண்ணுறப்ப இப்போ உங்களுக்கு நெக் வித் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் 3.15 இன்ச் வேணும் அப்படின்னா அதிலிருந்து 1/2 இன்ச் மைனஸ் பண்ணி 2.75 இன்ச்சை மார்க் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் அந்த பயாஸ் ஸ்ட்ரிப் கொடுத்து அட்டாச் பண்ணுறப்ப அந்த 1/2 இன்ச்லேயே ஸ்டிச் பண்ணி தான் நாச்சஸ் கொடுத்து டர்ன் பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி வித்தை மார்க் பண்ணிவிட்டு லென்த் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் பார்ட்க்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் கேன்வாஸில் உங்கள் ரெடி நெக் வித்தை மார்க் பண்ணிவிட்டு லென்த்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்கலாம். நான் ஒரு டைமண்ட் ஷேப் நெக்லைன் கொடுத்துருக்கேன். டோட்டல் லென்த் 5.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். அது ஸ்ட்ரெயிட் லைன் 3.75 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்லாண்டிங் லைன் கொடுத்துக்கிறேன். நீங்கள் நெக்லைன் மார்க் பண்ணதுக்கப்புறம் அதிலிருந்து 1 இன்ச் அவே மார்க் பண்ணி நெக் ஷேப் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் அந்த கேன்வாஸோட ஷைனிங் சைட் ஃபேப்ரிக்கில் ப்ளேஸ் ஆகிருக்க மாதிரி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் அந்த ரா எட்ஜஸை ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது மெயின் ஃபேப்ரிக்கோட ரைட் சைடு எடுத்து அதோட சென்டரை மார்க் பண்ணிக்கோங்க. இந்த நெக்லைனோட சென்டரையும் மார்க் பண்ணிவிட்டு ரெண்டும் ப்ளேஸ் ஆகிற மாதிரி வச்சு அந்த நெக்லைன் எட்ஜ்லேயே நீங்கள் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. நெக்லைன் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நாட்சஸ் கொடுத்து அந்த கேன்வாஸை ராங் சைட் டர்ன் பண்ணிக்கோங்க. அந்த நெக்லைன் செக்யூர் ஆகிறதுக்கு ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க.
நெக்ஸ்ட்டு பேக் பார்ட் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பயாஸ் ஸ்ட்ரிப் எடுத்துக்கோங்க. அந்த பயாஸ் ஸ்ட்ரிப்பை பேக் பார்ட்டோட ரைட் சைட் மேலே வச்சு ஃபஸ்ட்டு அந்த 1/2 இன்ச்சில் ஸ்டிச் கொடுத்து நெக்ஸ்ட்டு அது நாச்சஸ் கொடுத்துட்டு ஃபோல்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இப்போது ஷோல்டர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்காக ஃப்ரண்ட் அண்ட் பேக் பார்ட்டோட ரைட் சைட் வச்சு ஷோல்டர் லைனில் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஸ்லீவ் பார்ட்டு, இதையும் 4 ஃபோல்ட் பண்ணி ஆன் ஃபோல்ட் வந்து நம்மளை ஃபேஸ் பண்ணியிருக்க மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்லீவோட லென்த் ப்ளஸ் 1 இன்ச் வந்து நம்ம பார்டர்லாம் ஃபினிஷ் பண்ணுறதுக்காக ஆட் பண்ணி நான் வந்து 10.75 இன்ச் மார்க் பண்ணியிருக்கேன். இதிலிருந்து ஒரு 3.5 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ டாப் பார்ட்டோட பேக் ஆர்ம் ஹோல் லென்த்தை வந்து மெஷர் பண்ணிக்கோங்க. கிடைச்ச அந்த வேல்யூலேருந்து 1.5 இன்ச்சஸ் மைனஸ் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் சீம் அலவன்ஸ் நான் 1 இன்ச் எடுத்திருக்கேன், அதனால 1 இன்ச் வந்து நான் இன்சைட் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது அந்த நீங்கள் உள்ளே மார்க் பண்ண அந்த சீம் அலவன்ஸ் லைன்லேருந்து அந்த 1 இன்ச் லைனில் மார்க் பண்ணிவிட்டு அதோட ஹாஃபோட வேல்யூ வந்து எடுத்து நீங்கள் வந்து பேக் ஆர்ம் ஹோலுக்கு வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோலுக்கு நீங்கள் சென்டர் மார்க் பண்ண பாயிண்ட்லேருந்து 1/2 இன்ச் கீழே மார்க் பண்ணிக்கோங்க. அந்த லைனில் கர்வ் ட்ரா பண்ணிக்கோங்க. அதுதான் உங்கள் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல் கர்வ். நெக்ஸ்ட் பாட்டம் லைனில் உங்களோட ஹேண்ட் சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவை 2ஆல் டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஆர்ம் ஹோலை செப்பரேட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் ரோல்டு ஸ்லீவ் அந்த எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு 4 இன்ச்சஸ் வித் இருக்க ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அந்த ஃபேப்ரிக்கை 1 டைம் ஃபோல்ட் பண்ணி அயன் பண்ணிக்கோங்க. நீங்கள் அயன் பண்ணுறப்ப உங்களோட ரைட் சைடு வந்து மேலே விசிபிளாக இருக்கணும். இதே மாதிரி 2 ஸ்லீவ்க்கும் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பிளாக்கெட் ஸ்டிச் பண்ணுறதுக்கு நீங்கள் கேன்வாஸ் எடுத்து அது 1 டைம் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதில் ஒரு 1 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஹைட் வந்து 3.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணிவிட்டு ஒரு ரெக்டாங்கிள் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த 1 இன்ச்சு ஹாஃபாக டிவைட் பண்ணி மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து 2 சைட்லேயும் வந்து 0.7 இன்ச்சஸ் மார்க் பண்ணி அந்த ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் கொடுத்துட்டு அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஒரு மெயின் ஃபேப்ரிக்கில் அயன் பண்ணணும். நீங்கள் வந்து ராங் சைட் தான் அந்த கேன்வாஸை வச்சு அயன் பண்ணணும். இதே மாதிரி 2 பிளாக்கெட்டுக்குமே ரிப்பீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது இந்த பிளாக்கெட் ஃபினிஷ் பண்ணதுக்கு நீங்கள் கேன்வாஸில் அயன் பண்ண அந்த பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கும் இன்னொரு பீஸ் ஆஃப் ஃபேப்ரிக்கும் எடுத்துக்கோங்க. அதோட 2 ரைட் சைடும் ஃபேஸ் பண்ணுற மாதிரி வச்சு நீங்கள் அந்த கேன்வாஸில் ஸ்டிச் கொடுத்து எடுக்கணும். நீங்கள் ஸ்டிச் கொடுக்குறப்ப அந்த பாட்டம் பார்ட்டில் ஸ்டிச் கொடுக்கக்கூடாது, ஏன்னா அதை தான் நம்ம டேர்ன் பண்ணி அந்த ஷேப் கொண்டு வர போகிறோம். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் லைட்டாக மட்டும் ஃபேப்ரிக்கை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணிவிட்டு நாச்சஸ் கொடுத்துட்டு அந்த பிளாக்கெட் ஷேப்க்கு டேர்ன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்லீவோட ராங் சைடு எடுத்துகிட்டு அதில் சென்டர் மார்க் பண்ணிக்கோங்க. அந்த பிளாக்கெட்டோட சென்டரை மார்க் பண்ணி 2ஐயும் ஒன்றா வச்சு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் அயன் பண்ணி வச்ச அந்த கஃப் பார்ட் எடுத்து ஓப்பன் சைடு வந்து கீழே பார்த்துருக்க மாதிரி வச்சு ஒரு ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. எல்லாமே ராங் சைடில் ஃபஸ்ட்டு பண்ணணும். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அந்த கஃப் பார்ட்டை நீங்கள் டவுன் சைட் டேர்ன் பண்ணி எட்ஜில் ஒரு ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. ஸ்டிச் கொடுத்ததுக்கப்புறம் அதை ரைட் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஸ்லீவோட எட்ஜஸில் வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா அந்த கஃப்பும் ஸ்லீவும் வந்து அட்டாச் ஆகிக்கும்.
நெக்ஸ்ட் நீங்கள் அந்த பிளாக்கெட்டை ஃப்ரண்ட் சைட் கொண்டு வந்துட்டு அந்த ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்க அந்த ஷேப் கிட்ட நீங்கள் ஒரு பட்டன் வச்சு ஹேண்ட் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு ரோல்ட் அப் ஸ்லீவ் எஃபெக்ட் இருக்க ஒரு ஸ்லீவ் வந்து ரெடி ஆயிடும். இந்த ரோல்ட் அப் ஸ்லீவை வந்து நீங்கள் தனியாக ரோல் பண்ணிக்க முடியாது, இது ஆல்ரெடி அட்டாச்சாக தான் இருக்கும். இதை வந்து டாப் பார்ட் கூட அட்டாச் பண்ணுறதுக்கு ஸ்லீவோட ரைட் சைட் அப்புறம் வந்து டாப் பார்ட்டோட ரைட் சைடும் மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்லீவ் பார்ட் ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ராங் சைட் டேர்ன் பண்ணிவிட்டு ஹிப் லென்த் வரைக்கும் ஸ்டிச் கொடுத்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்லிட்டை ஃபினிஷ் பண்ணணும். ரெண்டு சைடும் ஸ்லிட் ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் பாட்டம் பார்ட் வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ணணும். Thank you for watching.